அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரீகேப் கொண்டு போயிட்டு வந்தோம்டா, ஷரியாண்ட சொல்லும் ஃபுக்ஹ்ன்ற சொல்லும் என்ன எப்படி வேறுபடுகிறதுன்னு சொல்லி. அப்போ அதில் அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் ஏவல்கள் விளக்கல்கள் என்று சொல்றதைத்தான் நாங்கள் ஷரியா என்று சொல்லி சுருக்கமாக விளங்கப்படுத்தினோம். அது குர்ஆனாகவும் சுன்னாவாகவும் இருக்கிறது என்று சொன்னோம். ஃபுக்ஹ்ன்னு சொல்றது அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஏவல்களையும் விளக்குகளையும் மனிதன் எப்படி புரிந்து கொள்கின்றான், மனிதன் எப்படி அதை விளங்கிக் கொள்கின்றான் என்று சொல்வதுதான் நாங்கள் ஃபுக்ஹ்ன்னு சொன்னோம். இப்போ ஷரியாவில் பிரதானமாக 3 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம். 3 நம்பிக்கைகள், அடுத்தது சட்டம், அடுத்தது ஒழுக்கம் என்று சொல்ற இந்த 3 பரப்புகள் உள்ளடக்கினது ஷரியா. அப்போ ஃபுக்ஹ்ன்னு நாங்கள் சொல்ற நேரத்தில் உண்மையிலே அதாவது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன நம்பிக்கைகளை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கின்றோம் என்று சொல்றதும், ஒழுக்கத்தை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கின்றோம் என்று சொல்றதும், அதே மாதிரி சட்டத்தை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கின்றோம் என்று சொல்ற எல்லாத்தையுமே ஃபுக்ஹ் சொல்றது குறிக்கும். அந்த கருத்துல இமாம்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபா அவருடைய அல் ஃபுக்ஹுல் அக்பர் என்று சொல்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அது இந்த 3 பரப்புகளையுமே பேசக்கூடிய ஒரு நூல் தான் அது. ஆனா குறிப்பாக இந்த இடத்துல நாங்க எந்த விஷயத்தை ஃபுக்ஹ் சொல்லி பேசுறோம் என்று சொன்னால், அந்த 3 பரப்புகளையும் சட்டம் என்ற பகுதியை மட்டும்தான் நாங்க இங்க குறிப்பாக எடுத்து பேசுறோம். அப்ப அந்த வகையில தான் அந்த சட்ட கருத்து வேறுபாடுகள் என்று சொல்ற அந்த விஷயத்தை நாங்க எடுத்தோம். அதுல நாங்க சொன்ன மிக முக்கியமான கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா, ஃபுக்ஹுக்கும் ஷரியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பிரதானமான அந்த வேறுபாடு, ஷரியா பொறுத்தவரையில அது என்றைக்கும் நிலையானது, மாறாதது, அதுல யாரும் மாற்று கருத்து சொல்லையில அதை விவாதிக்க முடியாத ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா அது வஹி என்று நாங்க சொல்றோம். ஆனா ஃபுக்ஹை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஃபுக்ஹ் சொல்றது முழுக்க முழுக்க அது மனித அறிவு சார்ந்த ஒரு விஷயம். அப்ப அந்த மனித அறிவு அதுல சரியும் இருக்க முடியும், தவறும் இருக்க முடியும். அதுல மனிதன் வருகின்ற ஒரு முடிவை, மனிதன் சொல்லுகின்ற ஒரு முடிவை அதை தாராளமாக மறுக்க விவாதிப்பதற்கான எல்லா இடம்பாடும் இருக்கிறது. அது கால சூழ்நிலை, இடம், ஆட்கள், இந்த வேறுபாடுகளுக்கேற்ப வித்தியாசப்படவும் முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் ஃபுக்ஹ் ஒரே மாதிரி அமையுமாண்டா ஒரே மாதிரி அமைய மாட்டாது. சூழ்நிலைக்கேற்ப வித்தியாசப்படுறதற்கான எல்லா இடம்பாடும் இருக்கின்றது என்று நாங்க சொன்னோம். ஆனா நாங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னோம் என்றால், அந்த மனித புரிதல் வித்தியாசப்படுதல் என்று சொல்றது எல்லா இடத்திலுமே நடக்குமா என்றால் நடக்க மாட்டாது. குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்க விளங்குறதுல எல்லா சந்தர்ப்பத்திலுமே மனித புரிதல் பன்முகப்பட்டதாக, அந்த வித்தியாசப்பட்டதாக எல்லா சந்தர்ப்பத்திலுமே வேறுபட்ட புரிதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதாண்டா அப்படி இல்லை. அதிலே நாங்க 2ஆ பிரிச்சு சொன்னோம் என்றால், கத்இ வன்னி என்று சொல்ற 2 வேறுபாடு விஷயங்களை சொன்னோம். அதாவது கத்இ என்று சொல்றது மிச்சம் திட்டவட்டமானது. அங்க மனிதன் யாரு பார்த்தாலும் ஒரே விளக்கத்தை மட்டும் புரிந்து கொள்வதற்குரிய இடம்பாடுள்ள சில பகுதிகள் காணப்படுகின்றன. அதே மாதிரி இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன, அங்க ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புள்ள பகுதிகள் இருக்கின்றன. அப்ப அந்த வகையில நாங்க கன்க்ளூஷனா சொன்னோம் என்று சொன்னா, சட்ட கருத்து வேறுபாடு என்றா என்ன என்று சொல்ற நேரத்தில் நாங்க சொன்னோம், குறித்தொரு சட்ட விவகாரத்தில் தோன்றுகின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள், அதுதான் நாங்க சட்ட கருத்து வேறுபாடுகள் என்று சொன்னோம். அந்த சட்ட கருத்து வேறுபாடுகளை நாங்க ஒன்றுக்கொண்டு எதிரானது என்று பார்க்கிறதுக்கான அவசியம் இல்ல. அது அந்த இஸ்லாத்தினுடைய பன்முகத்தன்மையை விளங்கப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்க சொன்னோம். அடுத்து நாங்க சொன்னோம்னா, சட்ட கருத்து வேறுபாடு எங்க நிகழும் என்று சொன்னா அது ஷரியாவில் நிகழ மாட்டாது, ஃபுக்ஹ்ல நிகழும் என்று சொன்னோம். அதே நேரத்தில் ஃபுக்ஹ்லயும் கத்இயான விவகாரங்கள்ல நிகழ மாட்டாது, வன்னியான விவகாரங்கள்ல தான் அது நிகழும் என்று சொன்னோம். அப்ப இந்த சாராம்சம் தான் நாங்க கடைசியாக பார்த்த எங்கட அமர்வுல நாங்க சொன்ன அந்த சாராம்சம். இன்றைக்கு நாங்க வருவோம், இந்த சட்ட கருத்து வேறுபாடுகள் நிகழ்வதற்கான காரணங்கள் என்ன, ஏன் அந்த நாங்க குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கிக் கொள்கின்ற நேரத்தில், இப்ப குர்ஆன் அது ஒன்றுதான், ஹதீஸும் ஒன்றுதான். அப்ப குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்க விளங்கிக் கொள்கின்ற நேரத்தில் ஏன் வித்தியாசமான பல விளக்கங்கள் வருகின்றன? அது அரபு மொழியில் இருக்கின்றது. அப்ப அரபு மொழிய ஒருத்தர் படிச்சா அதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப ஏன்
இப்ப நாங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கிற நேரத்துல எல்லாரும் ஒரு நாவலை வாசிச்சோம்னா எல்லாரும் அந்த நாவல் ஒரு மாதிரி தான் விளங்கிக் கொள்றோம். அல்லது சாதாரணமா நாங்க ஒரு நூலை வாசிக்கிற நேரத்துல எல்லாரும் ஒரு மாதிரி தான் நாங்க விளங்கிக் கொள்றோம். அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற நேரத்துல ஏன் வித்தியாசமான பல விளக்கங்கள் வருகின்றன? அப்படி வருவதற்கு ஏதும் நியாயமான காரணங்கள் இருக்கின்றனவா என்று சொல்லி நாங்க பார்த்தால் அதற்கு இமாம்கள் பல நியாயமான காரணங்களை தொகுத்து சொல்வார்கள். அப்ப இங்க நான் ஒரு 6 வகையான காரணங்களை உங்களுக்கு சொல்றதற்கு தொகுத்து எடுத்திருக்கிறேன். அதுல முதலாவது காரணம் சட்ட வசனங்களுடைய பல்பொருள் அமைப்பு என்று சொல்றோம். அதாவது இப்ப குர்ஆன் வசனங்கள் அல்லது ஹதீஸ் வசனங்கள் அந்த 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 அரபு மொழியில் அமைந்த அந்த வசனங்களை நாங்க எடுத்து பார்த்தா அந்த வசனங்களே ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்களை மொழியிலே தரக்கூடியதாக இருக்கின்றது. நாங்க சாதாரண அரபு மொழி படித்தவர்களுக்கு தெரியும், அரபு மொழியில அது எல்லா மொழிகளிலும் இருக்கிற ஒரு சொல் பல கருத்துக்களை தரும். அந்த சொல்ல இப்ப நாங்க சாதாரணமாக அந்த சொல்ல ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற நேரத்தில் ஒரு புத்தகத்துல ஒரு சொல் பல கருத்து தரக்கூடிய சொல்லாக இருந்தாலும் ஒரு மனிதன் அதை பயன்படுத்துற நேரத்துல அவன் ஒரு புத்தகத்துல அதை பயன்படுத்துற நேரத்துல எங்களுக்கு அந்த சொல்ல அவன் பயன்படுத்துற பின்புலம் என்ன, எந்த விஷயத்தை சொல்றதுக்கு பயன்படுத்துறான் என்றதை வச்சு அந்த சொல்லுட விதத்தை மீன் பண்ணிக்கிறார்ன்றது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்க எடுக்கிற நேரத்துல அதுல அந்த குறிப்பிட்ட சொல்ல அல்லாஹு தஆலா எந்த கருத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தினான் என்று சொல்றதை நாங்க விளங்குறதற்கு வெறுமனே அதனுடைய முன்பின் வசனங்களையோ அல்லது அந்த சூழலை வச்சு மட்டும் எங்களுக்கு விளங்குறது கேள. அப்ப அது வஹி, அல்லாஹு தஆலா அந்த மறுமை வரையில இருப்பதற்கான ஒரு தூதாகத்தான் இதை அனுப்பிக்கிறான் குர்ஆனையும் சுன்னாவையும். அப்ப எல்லா காலப்பகுதிக்குமான ஒரு சொல்யூஷன் தான் குர்ஆனும் ஹதீஸும். அப்ப அதனுடைய சொற்களே எல்லா காலத்துக்குமான மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வடிவம் ஒன்று அதில் இருக்கின்றது. அந்த வகையில அந்த சொற்களுக்கான பொருள் ஒரு பொருளாக மாத்திரம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அது பல பொருளை கொடுக்கும். அப்பதான் உண்மையில அது எல்லா காலத்துக்கும் உரிய அந்த இயல்பு அதுல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த வகையில மொழியிலே நாங்க காண்றோம் என்றால் பல கருத்துக்களை தொனிக்கக்கூடிய சொற்களை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறார், அல்லது ஹதீசுகளையும் அப்படி வருகிறது. இப்ப உதாரணமாக நாங்க பார்க்கலும் சூரத்துல் பக்கரால 228வது வசனத்துல தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இத்தா இருக்க வேண்டிய காலம் எவ்வளவு என்றது சம்பந்தமாக வருகின்ற நேரத்துல வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ என்று வருகிறது. அதாவது 3 குரூ என்ற அந்த சொல்ல குர்ஆன் பயன்படுத்துது. 3 குரூகள் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப இந்த குரூ என்ற சொல்லுக்கு மொழியிலேயே 2 மீனிங் இருக்கிறது. ஒன்று பெண்கள் அந்த சுத்தமாக இருக்கின்ற காலம், அடுத்து மாதவிடாயோடு இருக்கின்ற காலம், ஹைதுடைய காலம் என்று சொல்றோம். இந்த 2 காலப்பகுதிக்கும் அரபு மொழியில குரு என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப சலாசத்த குரு என்று சொல்லி குர்ஆன் சொன்னதிலிருந்து இந்த 2 மீனிங்குமே எடுக்கலும். அப்ப சில இமாம்கள் சொன்னார்கள். இப்ப உதாரணமாக நாங்க சஹாபாக்கள்ல நின்றே பார்த்தால், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத், அபூ மூஸா அல்-அஷ்அரி, அதே மாதிரி இப்ப பின்னால மதுஹபுகள்ல ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் சொன்னார்கள் என்றால் அந்த 3 குரூகள் என்று சொல்றதை நாங்க எப்படி கணிப்பிடணும் என்று சொன்னா அவங்களுடைய இப்ப தலாக் சொல்றதற்கு அனுமதிக்கப்பட்டது எப்ப என்று சொன்னா ஹைர் காலத்தில் தலாக் சொல்லலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சட்டம். தலாக் சொல்லலும் எப்ப? அந்த சுத்தமாக இருக்கின்ற காலத்துல தான் தலாக் சொல்லலும். அப்ப அந்த காலத்துல தலாக் சொன்னால் எப்ப நாங்க இத்தாவை கணக்கெடுக்கிறது எப்ப இருந்து அந்த சுத்தமான காலம் முடிஞ்சு ஹைதுடைய காலம் முதலாவது வரும். அப்படி 3 ஹைல்கள் முடிவடைகின்ற நேரத்தில் தான் இத்தா காலம் முடியும். அப்ப தலாக் சொன்னதிலிருந்து தலாக் சொல்லி அப்ப கொஞ்ச நாள் போகும், முதலாவது ஹைல் காலம் வாரத்துக்கு, அடுத்து திரும்ப சுத்தமான காலம் வரும், அடுத்து 2வது ஹைல் காலம் வரும், அடுத்து திரும்ப இன்னொரு சுத்தமான காலம் வரும், அடுத்து 3வது ஹைல் காலம்
அது முடிவடைந்தால் தான் என்ன செய்யும்? இத்தாவுடைய காலம் நிறைவு பெறும். இந்த கருத்தை தான் ஷாஃபி மதுஹபினர் சொன்னார்கள். சஹாபாக்கள்ல நான் சொன்ன உமர் அலி அல்லாஹ் அவர்கள், அபு மூஸா அல்-அஷ்அரி இவங்க எல்லாம் அந்த கருத்தை சொன்னார்கள். அடுத்து இரண்டாவது கருத்தை அதை நாங்க கணிப்பிட வேண்டும், சுத்தமான காலத்தை வச்சு தான் கணிப்பிடுவோம். ஷாஃபி மதுஹபை சேர்ந்தார்கள். இவங்க எல்லாம் இந்த கருத்துக்களை சொன்னார்கள். அப்ப பாருங்க, இப்படி இமாம்களுக்கு மத்தியில் இந்த ரெண்டு வகையான அபிப்பிராயங்கள் தோன்றி அந்த ரெண்டு நிலைப்பாட்டிலையும் இருந்து, இப்ப இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் இடையில காலம் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கிறது. அப்ப இந்த வேறுபட்ட நிலைப்பாடு வந்ததற்கான நியாயம் என்ன? குர்ஆன்ல வந்த இந்த பிரயோகம் தான் காரணம். அல்லாஹ் இப்படி சொல்லி இருந்த ஒரு பிரச்சனை இல்லை தானே. சலாசத்து ஹைத் என்று சொல்லி இருந்தா, அல்லது சலாசத்து அத்ஹார் என்று சொல்லி இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. அப்ப இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தியமையிலிருந்து நாங்க ஒரு விஷயத்தை விளங்குறோம் என்றால், இமாம் இப்னு தைமியா அவர் சொன்னது மாதிரி, இமாம் இப்னு தைமியா சொன்னதான இது ஒரு பன்முகத்தன்மையை காட்டுகிறது என்று சொல்லி, அப்ப எங்களுக்கு இதுல சிலாக்களை பொறுத்தவரையில சொல்ற ஒரு தீர்வு சொல்ல முடியுமாக இருக்கும். அதெல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப மாற முடியும். அப்ப அந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒத்து வருகின்ற வகையில தான் அதற்கு ஏற்புடையதாகத்தான் இப்படியான இந்த வாய்ப்பு அல்லது இந்த இடம்பாட்டை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொல்றதை நாங்க காணலாம். விளந்தான். இப்ப இன்னொரு உதாரணம் பாருங்க, என்னண்டா தயமும் செய்யறது சம்பந்தமாக குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால ஃபதயம்மமு சஈதன் தய்யிபா என்று வருகிறது. நீங்க நல்ல சயீத் அதை வைத்து தயமும் செய்யுங்கன்னு சொல்லி வருகிறது. சயீத் என்ற சொல்லுக்கு மொழியில் என்ன கருத்து? ரெண்டு அல்லது மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, பூமியிட மேற்பரப்பில் இருக்கின்ற எல்லாத்தையுமே அது குறிக்கும். அதாவது மா சைத அலல் அர்த், பூமிக்கு மேல இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம். அது பூமிக்கு மேல் இருக்கிற கட்டிடங்களாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், மணலாக இருக்கலாம், சேராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாமே பூமிக்கு மேல் இருக்கின்ற அனைத்தையுமே அது குறிக்கும். அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து அது மண்ணும் மண் சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும். அப்ப மண், கல், மணல் போன்ற இந்த விஷயங்களை குறிக்கும் மொழியிலே. திரும்ப மொழியில மூன்றாவது கருத்து மண்ணை மாத்திரம் குறிக்கும். அப்ப இந்த மூன்று வகையான விளக்கங்களும் அந்த சொல்லுக்கு இருக்கு. இப்ப பாருங்க, இமாம்கள்ல ஒரு சாரார் இமாம் மாலிக் அதை எப்படி விளங்கினார்? முதலாவது கருத்துல பூமியிட மேற்பரப்பில் இருக்கின்ற எல்லாவற்றையுமே அது குறிக்கும் என்று சொன்னார். அதனால் அவருடைய மதுகப்படிக்கு தயமும் செய்யறதற்கு எது தேவை? எங்களுக்கு ஒன்று குறிப்பா எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு கண் முன்னால் எது இருக்கிறதோ அதற்கு மேல, இப்ப இதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல கைய வச்சோம்டா போதும், மொத்தத்தோட சேர்த்து கைய தடவினால் தயமும் ஓகே. இன்னொரு மனுஷனுடைய முதுகு மேல வேணும்னாலும் நாங்க தயமும் செய்யலாம், சுவர்ல தயமும் செய்யலாம், எங்கேயும் தயமும் செய்யலாம். இது இமாம் மாலிக்கினுடைய நிலைப்பாடு. அவர் அதை எப்படி விளங்கினாரு? இந்த சொல்லினுடைய கருத்து என்ன, பொருள் என்ன என்பது அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார். இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார் என்னண்டா, அது ஜின்சு துராப் என்று சொன்னார். அதாவது மண்ணும் மண் சார்ந்த ஏனைய விஷயங்கள். அதன் அடிப்படையில் அவர் சொன்னார், இமாம் அபூ ஹனீஃபாவோட கருத்துப்படிக்கு அது ஒன்று மண், இரண்டாவது கல், மணல், இது போன்ற மண் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றனவே, இவற்றின் மீது தான் நாங்க தயமும் செய்ய முடியும் என்று சொன்னார். அதன்படி அவர் சொல்ற இந்த சுவரோ அல்லது கல்லோ, சுவரோ அல்லது இப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க தயமும் செய்ய இயலாது. தயமும் செய்யறா ஒண்ணு மண்ணாக இருக்கணும், கல்லாக இருக்கணும், மணலாக இருக்கணும். இப்படி மொழியில் அது எந்த வகையான கருத்துக்களை எல்லாம் தருகின்றது என்பதை வைத்துத்தான் இமாம்கள் இந்த பல்வேறு விளக்கங்களுக்கு வந்தார்கள். விளந்தான். அப்ப இப்ப அல்லாஹ், நான் ஏற்கனவே சொன்ன, அல்லாஹ் நினைத்திருந்தால் அதுல கருத்து வேறுபாடே வராம துராபண்டே தெளிவாக சொல்லி இருக்கலாம். அப்படி ஒரு சொல்ல தாராளமா சொல்லிக்கிறேன். அது போன்ற சொற்கள் குர்ஆன்ல தாராளமா பயன்படுத்தப்பட்டு தான் இருக்கிறது. ஆனா ஏன் இப்படி ஒரு பல கருத்துக்களை தொனிக்கின்ற மாதிரி சொன்னான் என்று சொன்னா, உண்மையிலே அது ஒரு வகையில எங்களுக்கு இலகுபடுத்துகின்ற ஒரு விஷயம் தான். இமாம் முகமது தாஹிர் இப்னு ஆஷூர், இவர் டியூனிசியாவில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய அறிஞர். அதாவது மக்காசிது ஷரியா சம்பந்தமாக
நவீன காலத்துல மிக ஆழ்ந்து பேசி அறிஞர்கள் அவர் முக்கியமான ஒரு ஆள். அவர் சொல்லுவாரு, இந்த கருத்து வேறுபாடுகளை அல்லாஹு தாலா இந்த அவனுடைய வசனங்க ஒழுங்குகள்லேயே அல்லது வஹீனுடைய குர்ஆனாக இருக்கேலும் ஹதீஸாக இருக்கேலும் அதனுடைய வசன ஒழுங்குகள்லேயே பல்வேறு கருத்துக்கள் தொனிக்கின்ற வகையில அதை வைத்திருப்பதற்கான நியாயம் என்ன? அவர் சொல்றா அத்தைசீர், மனிதனுக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறது தான் நோக்கம். அதில் மனிதனை கஷ்டப்படுத்தணும் என்று இருந்தா ஒன்றை மட்டும் சொல்றது தான் உண்மையிலே சிரமம். ஒன்று மட்டும் இருந்தா இந்த முழு உலகத்திலேயும் மறுமை வரையில வரப்போகின்ற எல்லா சமூகங்களுக்கும் காரணமாக நாங்க சொல்லுவோம் இது இந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், உங்களுக்கு இந்த சட்ட மூலாதாரங்கள் என்று சொல்ற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சாதாரணமாக இலங்கையில, இங்க எப்படியோ தெரியாது, இலங்கையில ஓலவல் நீங்க இஸ்லாம் பாடம் எடுத்தாலும் சரி, ஏலவல் இஸ்லாம் பாடம் எடுத்தாலும் சரி, எல்லாத்திலுமே இதை பத்தி படிப்பார்கள். இஸ்லாமிய சட்டக்கலை என்று சொல்லி ஒரு விஷயத்தை படிப்பிச்சு அதுல சட்ட மூலாதாரங்கள் என்னன்னு சொல்லி அரபுல மசாதர் ஷரஇயா அல்ல அதில்ல ஷரஇயா என்று சொல்ற இப்படியான சொற்களை பயன்படுத்தி அப்படி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா சட்ட மூலாதாரங்கள் இஸ்லாத்தை எத்து நீக்கிறண்டு என்னாண்டு? சரி, சட்ட மூலாதாரம் என்ன? குர்ஆன், ஹதீஸ், வேற இஜ்மா, கியாஸ் எப்படி சொல்றேன். ஓகே, இதுதான் பிரபல்யமானது. குர்ஆனும் சுன்னாவும் இஜ்மாவும் கியாஸும் என்று சொல்றதுதான் பிரபல்யமானது. இது 4 தானே. ஆனா உண்மையிலே இஸ்லாத்துல இமாம்கள் பயன்படுத்தின சட்ட மூலாதாரங்களோட மொத்த எண்ணிக்கை 12. என்ன அந்த 12 என்று சொன்னா, முதலாவது குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ், அது மாதிரி கவுலு சஹாபி என்று சொல்ற ஒரு விஷயம், அதாவது சஹாபாக்களினுடைய ஃபத்வாக்கள் என்று சொல்றது. அடுத்தது அல் இஸ்திஹ்சான். இஸ்திஹ்சான் என்று சொல்றது ஒரு விஷயத்தை நாங்க அதை விடவும் இது சிறந்தது என்று காண்கின்ற ஒரு நிலைப்பாடு. அடுத்த அல் மஸ்லஹா முர்சலா, நலன், மனித நலன்களை வைத்து தீர்மானங்களுக்கு வருது. அடுத்து நாங்க சொல்லுவோம் சத்து தரியா என்று சொல்றது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அதனூடாக ஒரு தீங்கு நடக்கிறது என்பதனால் அதனை தடுத்தல் என்று சொல்ற அந்த அடிப்படை. அடுத்து நாங்க சொல்லுவோம் ஷரஉ மன் கப்லனா, அதாவது எங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகங்கள் இருக்கின்றனவே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம், இந்த சமூகங்களுக்கும் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே, அவர்களுக்குரிய சட்டமும் எங்களுக்கு பல சமயங்களில் சட்டங்களாக மாறும். அப்ப அதுவும் ஒரு சட்ட மூலாதாரம். அடுத்த அல் உருஃப். உருஃப் என்று சொல்றது வழக்காறு, எங்கட சமூகத்துல நடைமுறையில் இருக்கின்ற நாங்க அன்றாடம் பின்பற்றுகின்ற வழக்கங்கள், அந்த வழக்கங்களும் எங்களுக்கு ஒரு சட்டத்தை, புதிய ஒரு சட்டத்தை சொல்வதற்கான அடிப்படை உண்டாக மாறும். அதே மாதிரி அல் இஸ்திஸ்ஹாப் என்று சொல்றது. இஸ்திஸ்ஹாப் என்று சொல்றது ஏலவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதில் இடையில எந்த மாற்றமும் வரலண்டா அதே சட்டத்தை நாங்க தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்ற ஒரு அடிப்படை. அடுத்தது அமலு அஹ்லில் மதீனா, அதாவது மதீனாவாசிகளினுடைய செயல் என்று சொல்ற. மதீனாவாசிகள் ரசூல் அந்த முதல் 3 நூற்றாண்டு காலப்பகுதியில மதீனாவாசிகள் எதனை பின்பற்றினார்கள் என்று சொல்வது அது மிக முக்கியம். நாங்க ஒரு ஹதீஸ விளங்குறதற்கும் குர்ஆனை விளங்குறதற்கும் என்று சொல்றது. எந்த அளவுக்குன்னா இமாம் மாலிக் இந்த குறிப்பிட்ட மதீனாவாசிகளினுடைய செயலை நாங்க சொல்ற ஆஹாதான ஹதீஸுகள் என்று சொல்லி, அதாவது அந்த மிக திட்டவட்டமான ஹதீஸுகள் இல்லாம, கத்இயான ஹதீஸ் இல்லாம வன்னியான ஹதீசுகள் இருக்கின்றனவே, அப்படி வன்னியான ஹதீசுகளை விடவும் அவர் இந்த மதீனாவாசிகளுடைய செயலை முற்படுத்துவார். என்றா அவர் சொல்றா, மதீனா இப்ப இமாம் மாலிக் வாழ்ந்த காலம் ரசூலுல்லா மரணித்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருடங்களுக்கு உட்பட்ட காலம். அவர் சொல்ற அந்த காலத்துக்குள்ளால மதீனா மக்களுடைய வாழ்க்கையில பெரிய சேஞ்ச் ஒன்று நடக்கல. அவர் வாழ்ற காலத்துல மதீனா மக்களோட வாழ்க்கையில ஒரு குறித்த விஷயம் நடைமுறையில் இருக்கிறது என்றா கண்டிப்பாக அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற ஒரு விஷயம் தான் நடைமுறையில் இருக்கு. அப்படி இல்லாம புதிதாக தோன்றின, புதிதாக நுழைவிக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்டு அங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை அவர் சொல்றார். அப்ப அதனால அவர் ஆஹாதான ஹதீசுகளை விடவும் அது பலம் வாய்ந்தது என்று சொல்லுவார். அப்ப அதுவும் ஒரு சட்ட மூலாதாரமாக இமாம் மாலிக் கருதினார். இந்த 12 சட்ட மூலாதாரங்களையும் முழு முஸ்லிம் உம்மத்தும் ஒத்துக்கொண்ட சட்ட மூலாதாரங்கள் 2, குர்ஆனும் சுன்னாவும். என்னடா இஜ்மாவை ஒத்துக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள்.
கியாஸ் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். அது மிச்சம் குறைவு. அடுத்து இமாம்கள்ல பெரும்பாலானவர்கள், நாங்க அரபு மொழியில சொன்ன ஜும்ஹூருல் உலமா என்று சொல்லுவோம், இமாம்கள்ல பெரும்பாலானவர்கள் 4 சட்ட மூலாதாரங்கள் ஒத்துக்கொண்டார்கள். நீங்க சொன்ன 4, குர்ஆனும் சுன்னாவும் இஜ்மாவும் கியாஸும், இது இமாம்கள்ல பெரும்பாலானவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அடுத்த 8 சட்ட மூலாதாரங்கள் இருக்கின்றனவே, அவற்றை எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. இந்த 12ஐயும் சட்ட மூலாதாரமாக ஏற்றுக்கொண்டவர் இமாம் மாலிக். 12ஐயும் சட்ட மூலாதாரமா அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா இமாம் ஷாஃபிஈ அவர் பயன்படுத்தின குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் கவுலு சஹாபி பயன்படுத்தி இருக்கிறார், ஷரஉன் மன் கப்லனா பயன்படுத்தி இருக்கிறார், உருஃப் பயன்படுத்தி இருக்கிறார், இஸ்திஸ்ஹாப் பயன்படுத்தி இருக்கிறார், இப்படியான விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் சத்து தரியா பயன்படுத்தல, இஸ்திஹ்சான் பயன்படுத்தல, மஸ்லஹா பயன்படுத்தல, அமுல் அஹ்லில் மதீனா பயன்படுத்தல. அதெல்லாம் சட்ட மூலாதாரமாக அங்கீகரிக்க முடியாதவை என்று சொல்றது இமாம் ஷாஃபிஈ நிலைப்பாடு. அப்படி ஒவ்வொரு இமாமை நாங்க எடுத்து பார்த்தா அடுத்த 8லையும் சிலதை ஏற்றுக்கொண்டார்கள், சிலதை மறுத்தார்கள். அப்ப அடுத்த 8 சட்ட மூலாதாரங்களும் கருத்து வேறுபாடுக்குட்பட்ட சட்ட மூலாதாரங்கள். அதை நாங்க புதிய ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கான ஒரு மூலாதாரமா பயன்படுத்தலாமா இல்லையா என்று சொல்றதுல வேறுபட்ட நிலைப்பாடுகள் அவற்றில் இருக்கின்றன. இப்ப ஒரு புதிய சட்டத்தை சொல்வதற்கான சோர்ஸே வித்தியாசப்படுகிறது என்று இருந்தா, சோர்ஸ்லயே எங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி இருந்தா, இப்ப நாங்க வருகின்ற முடிவுல வித்தியாசம் வருமா இல்லையா? கண்டிப்பா வரும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆண்களுக்கு தான் இந்த உதாரணம் முக்கியமா வருகிறது. இங்க அது குறைவு. இலங்கையில ஜும்மா நாள்ல ஜும்மாவுக்கு பாங்கு சென்னத்துக்கு பிறகு முஅத்தின் பள்ளியில எழுந்து நின்று ஒரு விஷயம் சொல்லுவார். எல்லாரும் எழுப்பி சுன்னத் தொழுங்க சொல்ற ஒரு விஷயம் சொல்லுவார். அப்ப எல்லாரும் எழுப்பி சுன்னத் தொழுவாங்க. ஜும்மாவுக்கு முந்தி இப்படி 2 ரக்காத் ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கிறதா இல்லையா? இதுல இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இந்த 2 மதுஹப், ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப் கருத்துப்படிக்கு ஜும்மாவுக்கு முந்தி ஒரு சுன்னத்தான 2 ரக்காத், அந்த 2 ரக்காத் சுன்னத்து இருக்கிறது, அது சுன்னத்தான விஷயம் என்று சொல்லி அவங்க சொல்வார்கள். இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா அவங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு சுன்னத்து இல்லை. என்ன காரணம்? ஏன் அதை மறுத்தார்கள்? இவங்க ஏன் அதை அனுமதித்தார்? அதை சுன்னாண்டு சொன்னார்கள். இவங்க சுன்னாண்டு சொன்னதற்கு ஒரு காரணம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜும்மா ஓதி கொண்டிருக்கிறார். ஒரு சஹாபி அப்ப உள்ளுக்கு வாரார். அப்பதான் பள்ளிக்குள்ளால வாரார். சுலைக் என்று சொல்ற ஒரு சஹாபி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுலைக்க பார்த்து சொல்றாரு, மிம்பர்ல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் குத்பா ஓதி கொண்டிருக்கிறார். மிம்பர்ல இருந்து சுலைக்க பார்த்து சொல்றாரு, யா சுலைக் கும் ஃபர்ஜி ரக்அத்தைன் வ தஜவ்வஸ் ஃபீஹிமா. சுலைக், நீங்க எழும்பி 2 ரக்காத் தொழுங்க, சுருக்கமா தொழுங்க, 2 ரக்காத் சுருக்கமா 2 ரக்காத் தொழுங்க என்று சொல்லி அவருக்கு சொல்றார். அப்ப அவர் எழுப்பி தொழுகிறார். இப்ப இந்த சம்பவத்தை தான் ஆதாரமாக வைத்து ஷாஃபி மதுஹபினரும் ஹம்பலி மதுஹபினரும் சொன்னார்கள், இதுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் மாலிக் மதுஹபினரும் ஹனஃபி மதுஹபினரும் அப்படி சுன்னத் இல்லை என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன? இமாம் மாலிக் சொல்றார் என்னண்டா, இமாம் மாலிக் வாழ்ந்த காலத்துல மதீனாவுல கிட்டத்தட்ட 9 பள்ளி வாயல்கள் இருந்திருக்கின்றன. ஜும்மா நடக்கின்ற 9 பள்ளி வாயல்கள் இருந்திருக்கின்றன. எந்த பள்ளி வாயிலும் அப்படி ஒரு நடைமுறை இல்லை. அதற்கு பிறகு பாங்குக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிற என்று சொல்ற ஒரு நடைமுறை எந்த பள்ளி வாயிலும் இல்லை. சொன்னா மதீனா மக்களினுடைய நடைமுறையில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் அது ஒரு சுன்னாவாக விட்டு சென்று இருந்தால் அந்த மக்களுடைய நடைமுறையில் அப்படி ஒன்று இருந்திருக்கும். அப்படி இருக்கல்ல. அப்ப எனவே அப்படி அது ஒரு சுன்னாவாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவர் சொல்லுவார். அடுத்து இமாம் அபூ ஹனீஃபா இன்னொரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார். அவர் இந்த ஹதீஸ மறுக்கல். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸும் தான். இமாம் அபூ ஹனீஃபா என்ன தெரியுமா சொன்னாரு? அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு தொலை சொன்னதற்கான காரணம், அதாவது இப்படி ஒரு சுன்னா இருக்கின்றது என்பதல்ல காரணம். ஒரு சுன்னத்தை தொழணும், நீ சுன்னத்தை தொழாம உட்கார்ந்துட்டாய், சுன்னத்தை தொழு என்று சொல்வது அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம். என்ன நோக்கம்? அவர் வறுமையான ஒரு மனிதர். அவர் உடுத்திருந்த ஆடைகளே அதற்கு சாட்சி, அவருடைய வறுமையை எடுத்து காட்டுவதற்கான சாட்சி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்த விஷயம் என்ன? அந்த மனிதனுடைய வறுமை அந்த மக்களுக்கு தெரியும், அது ஒரு வகையில காரணமாகும் அவருக்கு மக்கள் உதவி செய்வதற்கு. இதுதான் காரணம் என்று சொல்லி அபூ ஹனீஃபா அதற்குரிய ஒரு தர்க்க ரீதியான நியாயத்தை விளங்கப்படுத்துவார். ஏனென்றா அப்படி சொன்ன, இப்போ ஒரு ஆளை பார்த்து சொன்ன ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு மேல நின்று யா சுலைக் என்று சொல்லி அவரை பேசி எழுப்பி தொலை வச்சா எல்லாருமே அவரை பார்ப்பாங்க தானே. யார ஆள், யார ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட தொலை சொல்றார் என்று சொல்ற அவ்வளவு பேருடைய பார்வையும் அவர்ல விழும். அப்ப அது அவர்ல ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படுத்தும், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்ற ஒரு உணர்வு ஆக்களுக்கு வரும். சில குறிப்புகள்ல வருது என்னன்னு சொன்னா, அன்றைய தினத்துல ரசூலுல்லாஹ்வினுடைய ஹுதுபாவில் சதகா சம்பந்தமாகவும் பேசப்பட்டது என்று சொல்ற சில குறிப்புகளும் இருக்கின்றன. அப்ப பாருங்க, அப்ப அதனோட ஒப்பிட்டு பார்க்கறதுல ரசூலுல்லாஹ் அந்த சதகாவை ஒரு கருத்தாக மட்டும் சொல்லிட்டு போகாம அதற்கு ஒரு நடைமுறை வடிவத்தையும் ஆக்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக அது இருந்திருக்க முடியும் என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்ட ஒரு சொல்யூஷன், அது ஒரு சுன்னாவாக எல்லாருக்கும் சொன்ன ஒரு சொல்யூஷன் அல்ல என்றதுதான் இமாம் மாலிக்கினுடைய, இமாம் அபூ ஹனீஃபாவினுடைய தர்க்கம். அப்ப இந்த வேறுபட்ட நிலைப்பாடு வருவதற்கு காரணம் என்ன? அங்க அந்த அமலு அஹ்லில் மதீனா என்று சொல்ற மதீனாவாசிகளுடைய செயல் என்று சொல்றத ஒரு முக்கியமான ஒரு சட்ட மூலாதாரமாக அவர்கள் கருதினதனால அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். இவங்க அதை சட்ட மூலாதாரமாக ஏற்றுக்கொள்ளல. எனவே இவங்களோட நிலைப்பாடு வித்தியாசப்பட்டது. இந்த வேறுபட்ட நிலைப்பாடு வாரத்துக்கு யாரு காரணம்? இந்த சட்ட மூலாதாரங்கள்ல எல்லாருமே ஒரு நிலைப்பாட்டுல மட்டும் இருந்தார்கள் என்று சொன்னா ஒரு நிலைப்பாடு மட்டும் வரலாம். ஆனா அதுகள்ல வேறுபட்ட பார்வைகள், வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன. எனவே 2-3 அபிப்பிராயங்கள் தோன்றுவது என்பது தவிர்க்கலாம். அடுத்த மூன்றாவது காரணத்தை பாருங்க. ஹதீசுகளோட ஆதாரபூர்வ தன்மை சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு. ஒரு ஹதீஸ் எடுத்தா அந்த ஹதீஸ இது சஹீஹானதா இல்லையா என்று சொல்றத நிறுவுவதற்கும் அதுக்கான கண்டிஷன்ஸை போட்டது யாரு? மனிதர்கள் தான். ஒரு ஹதீஸ் சஹீஹா இல்லையான்னு சொல்றது வஹீ அல்ல தானே, வஹீல ஒரு விஷயம் உண்டு அல்ல. மனிதர்கள் தான் அதற்கான கண்டிஷன்ஸை உருவாக்கி அந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் அதற்குட்பட்டதை சஹீஹ் என்று சொன்னார்கள், உட்படாததை தஈஃப் என்று சொன்னார்கள். சிலதை ஏற்றுக்கொண்டார்கள், சிலதை ஏற்றுக்கொள்ளல. ஹதீசுகளுடைய இந்த வகைகள், முறைமைகள் இவை தொடர்புலையும் எல்லா இமாம்கள்ட்டையும் ஒருமித்த நிலைப்பாடு இருக்கின்றதா என்றால் ஒருமித்த நிலைப்பாடு இல்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ ஒருத்தர் சஹீஹ் என்று சொல்ற அதே நேரத்தில் இன்னொருத்தர் இல்ல அது சஹீஹ் அல்ல, அது தஈஃப் என்று சொல்வதற்கான இடம்பாடு இருக்கிறதா? இடப்பாடு இருக்கு. என்ன மனிதர்கள் ஆய்வு தானே, மனித அறிவு தீர்மானிக்கிற ஒரு விஷயம் தானே. எனவே ஒருத்தர் சஹீஹ் என்று சொல்லுவார், இன்னொருத்தர் தஈஃப் என்று சொல்வதற்கான இடம்பாடு இருக்கிறது. அப்ப இந்த ஹதீசுகளோட ஆதாரபூர்வ தன்மை சம்பந்தமாக எல்லாருக்கிட்டையும் ஒருமித்த நிலைப்பாடு இல்லை. அப்ப கண்டிப்பாக ஒருத்தர் ஒரு ஹதீஸ சஹீஹ் என்று கருதினா அவர் அந்த விஷயத்தை அதை சுன்னா என்று சொல்லுவார், அதை செய்யணும் என்று சொல்லுவார். இன்னொருத்தர் அதை தஈஃப் என்று கருதினா அதை சுன்னா அல்ல, அதை செய்ய தேவையில்லை என்று சொல்லி கருதுவார். உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச உதாரணம், நீங்க எல்லாம் சின்ன வயசுல இந்த குர்ஆன் மதரசா போற காலத்திலே இந்த மாதிரி விஷயத்தை சில வேளை படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பாத்திரத்துல நாய் நக்கினால் என்ன செய்யணும்? 7 முறை கழுவணும், ஒரு முறை மண் போட்டு கழுவணும். எங்களுக்கு நாயோட உறவு குறைவுன்றதுனால அதை பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட நிறைய இல்லை. ஆனா இப்ப வருது. இதுக்கு ஒரு ஹதீஸ் தெளிவா இருக்கு. இதா வலகல் கல்ப் ஃபீ இனாய் அஹதிக்கும் ஃபக்ஸிலூஹா சப்அன் வஅஃபிரூஹு சாமினன், இப்படி இந்த மாதிரி ஹதீஸ் வருகிறது. அதாவது உங்களோட ஒரு பாத்திரத்துல நாய் எச்சில் படுத்தினால் நீங்க அதை 7 முறை கழுவுங்க, ஒரு முறை மண் போட்டு கழுவுங்க, இப்படி வருகிறது. இந்த ஹதீஸ இமாம் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தாக்கள், ஹம்பலி மதுஹபை சேர்ந்தாக்கள் இவங்க எல்லாம் இந்த ஹதீஸ சஹீஹ் என்று கருதினார்கள். அதனால அவங்களோட ஷாஃபி ஃபிக்ஹ்ல இமாம் ஷாஃபியினுடைய சட்டப்பரப்புல இதெல்லாம் இந்த எல்லா மதுஹபுகளையும் நாங்க காண்றோம் என்னண்டா, எனவே நாயினுடைய எச்சில் நஜீஸானது அதை நாங்க கட்டாயம் 7 முறை மண் போட்டு கழுகணும் என்று சொல்லி சொல்றோம். அப்ப அந்த வகையில அந்த நாய் என்பது நஜீஸானது. அப்ப எனவே நாயை நாங்க சாப்பிடலாமா? நாயை சாப்பிடலாம். மாலிக் மதுஹப்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நாய் நஜீஸ் இல்ல, நாயை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதனால தான் நான் நினைக்கிறேன் யூசுப் கர்லாவியோ யாரோ தான்
கர்லாவேன்னு நினைக்கிறேன். இப்போ மிச்ச நாள் நினைக்கிறேன் இந்த 90களில் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. அவர் சொன்னார், நீங்க இந்த கொரியாவுக்கு தவாவுக்கு போறதாக இருந்தா மாலிக் மதுபா மாறிட்டு போறது நல்லது. ஏன் அங்க போய்த்து நீங்க நாய் சாப்பிடல ஹராம், நஜீஸ், ஹராம் என்று சொன்னா அந்த மக்கள் உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லவே இல்ல. அவனை மாலிக் மதுஹப் படிக்க நீ நாயை சாப்பிடு என்று சொல்லிட்டு தான் அவனுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னார். மாலிக் மதுஹப் அத நஜீஸ் அல்ல என்று சொல்றதுக்கான காரணம் என்ன? அவர் சொன்னார், அவருடைய பார்வையில் அந்த ஹதீஸ் தஈஃப். பலவீனமான ஹதீஸுகள்ல ஒரு வகை இருக்கிறது, முல்தரிப் என்று சொல்றோம், ஒன்று கொண்டு முரண்பட்டது என்று சொல்றோம். அந்த ஹதீஸ்ல இருக்கிற பல ரிவாயத்துக்களை நாங்க எடுத்து பார்த்தா ஒவ்வொன்றும் ஒன்று கொண்டு முரண்பட்டது. அப்ப அவர் சொல்றாரு, அப்படி முரண்பட்டது ஆதாரபூர்வமானது அல்ல. அவருடைய பார்வையில் அந்த ஹதீஸ் தஈஃப். அப்ப எனவே அவர் சொல்றாருன்னா, அப்ப அதை நாங்க ஆதாரமா கொள்ளல. ஆதாரமா கொள்ளாத போது நாங்க இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு தர்க்கமும் அவர் சொல்லுவார் என்னன்னா, ரெண்டாவது அவர் சொல்லுவார், இது குர்ஆனுக்கே முரண். குர்ஆன்ல நாய் வேட்டையாடுகின்ற ஒன்றை நாங்க சாப்பிடல. அந்த நாயை நாங்க ட்ரெயின் பண்ணித்தான் இருந்தாலும் அது போய்த்து வாயால தானே கவ்விட்டு வருது. வாயால பிடிச்சா எச்சில் படுமா இல்லையா? படும். அப்ப அதை நாங்க சாப்பிடலும் என்று சொல்லி சொன்னா இங்க என்னத்துக்கு நாங்க 7 முறை களி குண்டிக்கணும்? அப்ப குர்ஆனுக்கே முரண் அவர் சொல்ற. மூன்றாவது ஒரு தர்க்கம் அவர் சொல்லுவார். அவர் சொல்ற என்னண்டா, ரைட், நாங்க இந்த ஹதீஸ் சஹீஹ் என்றே வச்சுக்கொள்வோமே. சஹீஹாக இருந்தாலும் கூட இந்த ஹதீஸ் சொல்றது அவர் சொல்ற அம்ர் தஅபுதி, அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அது 7 முறை கழுகணும், 1 முறை மண் போட்டு கழுகணும் சொல்லிட்டு ஒரு வணக்கம் மாதிரியான விஷயம். வணக்கத்துக்கு எங்களுக்கு காரணம் சொல்லலாம். ஆனா அதை வச்சு நாங்க இன்னொரு தீர்மானத்துக்கு வரையலாம். இப்ப அவர் சொல்வார் என்னண்டா, இப்ப நாங்க தொழுகைக்கு போறதுக்கு முந்தி வுலு செய்யும். வுலு ஒரு வணக்கம். இப்ப வுலு சொல்லுமா நாங்க அசுத்தம்ன்றத சொல்லுமா? நாங்க அசுத்தமாக இருக்கிறோம் எனவேதான் நாங்க வுலு செய்யணும். அதுவா இந்த மீனிங் இல்லதானே? வுது என்று சொல்றது ஒரு இபாதத். அந்த ரெண்டு இபாதத்துக்கும் என்ன கனெக்ஷன்ன்றது எங்களுக்கு தெரியா. ஆனா தொழுகைக்கு முந்தி வுலு செய்யணும்ன்றது இருக்குது. அது ஒரு வணக்கம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இது அவர் சொல்ற. அது நாய் நக்கினா 7 முறை மண் கழுகு, 1 முறை மண் போட்டு கழுகு, அது ஒரு வணக்கம். அது அது அவர் சொல்ற இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று வைத்துக் கொண்டால் நாங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலும்னா இதுதான் விளக்கம். அது ஒரு வணக்கமா தான் நாங்க பார்க்கணுமே ஒழிய அது காட்டாத ஒரு நாளும் நாய் நஜீஸ் என்பதை காட்டாது என்று சொல்லுவோம். அப்ப தர்க்கத்தை பாருங்க. அப்போ இந்த ஹதீஸுகளை ஏற்கிறது மறுக்கிறதன் காரணமாகத்தான் இந்த வேறுபட்ட விளக்கங்கள் இமாம்களுக்கு மத்தியில வந்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை பாருங்க, இந்த ரமலான் காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தஸ்பீஹ் தொழுகைகிற எல்லாரும் தஸ்பீஹ் தொழுகைன்னு சொல்லி ஒரு தொழுகை இருக்குதா இல்லையா? அது சுன்னத்தா இல்லையா? இந்த தஸ்பீஹ் தொழுகை ஆதாரபூர்வமானதா இல்லையா என்று சொல்றதுல வந்த கருத்து வேறுபாடு எதை வச்சு வந்தது என்று சொன்னா, ஹதீஸுகளோட வகைகள்ல ஒரு வகை இருக்கிறது, நாங்க சொல்லும் ஹசன் லிகைரிஹி என்று சொல்லி. அப்படி என்றா ஒரு ஹதீஸ் பலவீனமானது தான், தஈஃபானது தான். ஆனா அந்த தஈஃபான ஹதீஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வழிகளூடாக, பல சஹாபாக்களூடாக, பல பேரூடாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருந்தா, அந்த பல பேர் அறிவிச்சிருக்கிறாங்களே, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தா தஈஃப் தான். இந்த வலியும் தஈஃப் தான், இந்த வலியும் தஈஃப் தான், இந்த வலியும் தஈஃப் தான். தனித்தனியாக எடுத்து பார்த்தா எல்லாம் பலவீனமானது தான். ஆனா பல வழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அது அதனுடைய பலம் கூடுகிறது, அது தரம் அதிகரிக்கிறது. அப்ப அது அந்த தஈஃப் என்ற இடத்திலிருந்து ஹசன் லிகைரிஹி என்ற இடத்துக்கு மாறுகிறது. ஹசன் லிகைரிஹி என்ற இடத்துக்கு மாறினா அதை நாங்க ஆதாரபூர்வமா கொள்ளலுமா இல்லாதா? கொள்ள முடியும். இப்ப இந்த தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தப்பட்டு வருகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாட்சாவான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்ற ஹதீஸ் தான் வருகிறது. அந்த ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் தான். ஆனா அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட வழிகள் பல வழிகளூடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல ஒவ்வொரு வழியையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தா ஒவ்வொன்றும் பலவீனமானது தான். ஆனா எல்லா வழிகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற நேரத்தில் அதுக்கு ஒரு பலம் ஒன்று கிடைக்கிறது. அப்ப நவீன காலத்துல ஹதீஸ் துறை அறிஞர்கள்ல மிக முக்கியமான ஒருத்தர் தான் நாசருத்தீன் அல்பானி. நாசருத்தீன் அல்பானி சொல்லுவார், தஸ்பீஹ் தொழுகை ஒன்று இருக்கிறதா, அது சுன்னத்தாண்டா? அவர் சொல்ற சுன்னத்து.
ஏன் சுன்னத்து என்றா அவர் சொல்றேன் என்றால் இது பல வழிகளூடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இது அந்த தஈஃப் என்ற தரத்திலிருந்து ஹசன் லிகைரி என்ற தரத்துக்கு மாறுகிறது. அதன் அடிப்படையில் தஸ்பீ தொழுகை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவரும் இன்னும் நான் சொல்ற அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற இன்னும் நிறைய பேர் இருக்கிறார். இது இல்லை என்று சொன்னவர்கள் அவங்க சொன்ன தர்க்கம் என்ன? அவங்க சொன்னாங்க இது பல வழிகள் இருக்கிறது, ஆனா ஒவ்வொரு வழியும் தனித்தனியாக எடுத்து பார்த்தா எல்லாம் பலவீனமானது. அப்ப பலவீனமானது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அது பலமன்னு சொல்லி நாங்க அப்படி கருதலாம். அவங்க அந்த விதியை ஏற்றுக்கொள்றல்ல. பல வழிகளூடாக அறிவிக்கப்படுவதன் ஊடாக அதுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது என்று சொல்ற அந்த தர்க்கத்தை அந்த விதியை அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்ப அந்த விதியை ஏற்றுக்கொண்டவர்கள் தஸ்பீ தொழுகை இருக்கிறது என்று சொன்னார்கள், அந்த விதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தஸ்பீ தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். நவீன காலத்துல யூசுப் கர்லாவிக்கும் விஷயத்தை பின்பற்றுகின்றார் என்று சொல்றது விளத்தான். பித்அத்தா மாறாது. பித்அத் என்று சொல்றது எந்த ஆதாரமுமே இல்லாதது தானே, எந்த தர்க்க நியாயங்களுக்குள்ளாலும் வர முடியாத ஒன்றுதான் பித்அத் என்று நாங்க சொல்றோம். ஆனா ஏதோ ஒரு வகையில நாங்க அதை ஆதாரப்படுத்த முடியும் என்று சொல்ற ஒரு விவகாரம் ஒரு நாளும் பித்அத் அல்ல. இதுல இன்னொரு விஷயமும் அதுவும் அந்த இப்ப அது குறவு 90களில் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான சர்ச்சையாக இருந்த விஷயம் என்னது, தஹியாத்துல ஆற்றதா நீற்றதா என்று சொல்ற இந்த விஷயம். நான் நலிமியாவில் 96ல 90களில் இந்த வகையான பிரச்சனைகள் பீக்ல இருந்த காலம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. தராவி தொழுகை 8-20 சொல்லி மிகப்பெரிய சண்டை இருந்த காலம். விரல் ஆட்டையிலுமா இயலாதான்னு சொல்லி மிகப்பெரிய சண்டை இருந்த காலம். தக்பீரை நெஞ்சில கட்டுறா வயிற்றுல கட்டுறா எங்க கட்டுற என்று சொல்றது மிகப்பெரிய. இந்த 3 விஷயத்தையும் தான் நான் ஏண்ட நலிமியாட ஃபைனல் தீசிஸுக்கான ரிசர்ச்சுக்கான ஆய்வு தலைப்பா எடுத்தது. அதாவது இலங்கையில சர்ச்சையை கிளப்பிய 3 விவகாரங்கள் என்று சொல்லித்தான் நான் எடுத்த இந்த ஆய்வு தலைப்பு. அதுல ஒன்று இந்த விரல் ஆற்றதா நீற்றதா என்ற விஷயம், அடுத்த தராவீஹ் தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் என்று சொல்றது, அடுத்தது நெஞ்சில கட்டுறா வயிற்றுல கட்டுறான். நான் நெஞ்சிலையும் கட்ட தேவையில்ல வயிற்றுலையும் கட்ட தேவையில்ல, இப்படி கட்டுறதுக்கு தான் கூடுதல் ஆரம்பிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன். தொப்புளுக்கு கீழ் ஹனஃபி மதுஹப் ஒப்பற்ற ரீதியில ஹனஃபி மதுஹபினுடைய அபிப்பிராயம் தான் உள்ள ஆதாரங்கள்ல மிக பலமானது. நாங்க இதுக்கு வருவோமே விரல் ஆற்று நீற்று, இந்த சர்ச்சை எதனால உண்மையிலே அதிகமான ஹதீசுகள் இந்த விரல் ஆற்றுறது சம்பந்தமா இல்ல நீற்று சம்பந்தம் அதிகமான ஹதீசுகள் அத்தஹியாத்துல விரலை நீட்டுதல் என்றுதான் வரும். விரலை நீட்டுதல் என்று சொல்லித்தான் வரும். ஒரே ஒரு ரிவாயத் வருகிறது, ஒரே ஒரு ஹதீஸ் வருகிறது, அதனை விரலை நீட்டி அதனை ஆட்டினார் அசைத்தார் என்று சொல்லி ஒரே ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ அப்படி அவங்க தொகுத்து பார்க்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இமாமிடத்துல படித்த பல மாணவர்கள், ஒரு இமாமிடத்துல படித்த பல மாணவர்கள், அந்த இமாமிடம் இருந்து ஹதீஸ் ரிவாயத் செஞ்ச பல மாணவர்கள், எல்லா மாணவர்களும் அதை விரலை நீட்டினார் என்று மட்டும்தான் ரிவாயத் செய்ய நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் விரலை நீட்டி அசைத்தார் என்று சொல்லி ஒரு ஆள் மட்டும் அப்படி ரிவாயத் செஞ்சிருக்கிறார். இப்ப இந்த வகையான அந்த வகைக்கு இமாம்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றா இதை சொல்லுவார்கள் ஷாத் என்று சொல்லி. ஷாத் என்று சொன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிற ஒத்த மட்டும் வித்தியாசமா இருக்கிறது, அதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் ஷாத் என்று சொல்லி. அப்படி ஒருவர் மாத்திரம் வித்தியாசமாக ஒன்றை அறிவிப்பு செய்கிறார் என்று சொன்னா அது ஹதீஸ் இமாம்களுக்கு மத்தியில் அதை தஈஃப் என்று தான் கருதுவார்கள், அது பலவீனம் என்று கருதுவார்கள். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கிறேன்டா, இப்படி ஒரு அறிஞருடைய மாணவர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை ரிவாயத் செய்கிறார்கள், ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா ரிவாயத் செய்கிறார். ஆனா அவர் எல்லாரையும் போல மிகவும் நம்பிக்கையான ஒருத்தர், மிகவும் திறமையான ஒருத்தர், நம்ப தகுந்த ஒரு ஆள் என்று சொல்லி இருந்தா அவர் அறிவித்த அந்த மேலதிகமான விஷயத்தை ஜியாதத்து சிகா என்று சொல்வார்கள். அதாவது நம்பிக்கையான ஒருவர் அறிவித்த மேலதிகமான தகவல் என்று அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆனா எல்லாரும் அறிவிக்கின்ற விஷயத்துக்கு மாற்றமாக ஒரு வித்தியாசமான விஷயத்தை ஒருத்தர் அறிவிக்கிறார் என்று சொன்னா
அதை வந்து ஷாத் என்று சொல்வார்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இந்த 2 வகையான அந்த ஒழுங்கும் ஹதீஸ் விதிகளுக்குள்ளால் இருக்கிறது. இப்ப இந்த விரலாட்டுதல் சம்பந்தப்பட்டு வந்த அந்த ஹதீஸ் நான் சொன்னேன், ஒருத்தர் மட்டும்தான் அது ஃபயுஹர்ரிகுஹான்னு சொன்னார். இத வந்து எந்த வகைக்குள்ளால சேர்க்கிற நாங்க ஜியாதத்து ஃபிகா என்று சொல்றா அல்லது ஷாத் என்று சொல்றா? இமாம்கள் ஒரு சாரார் சொன்னார்கள் அது ஷாத், எனவே அது தஈஃப், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு சாரார் சொன்னார்கள் இல்ல அது ஜியாதத்து ஃபிகா, அது நம்பிக்கையான ஒருத்தர் சொன்ன மேலதிக தகவல், அதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள இயலும் என்று சொன்னார். நாசருத்தீன் அல்பானியுடைய ஆய்வு படிக்க அவர் சொன்னார் அது ஜியாதத்து ஃபிகா, அது வந்து ஒரு மேலதிகமான சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் சொல்லப்பட்ட அவரோட சொல்லப்பட்ட மேலதிக தகவல், எனவே விரலாற்றுவது சுன்னா என்று அவர் சொன்னார். அடுத்தாக சொன்னார் இல்ல அது வந்து ஷாத், அது வந்து நம்பிக்கையான ஆக்களுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து அதுக்கு மாற்றமா சொன்ன ஒரு தகவல், அது ஏற்றுக்கொள்ளப்படாத தஈஃப், எனவே விரலாற்றுவதல்ல முக்கியம், விரல நீட்டுவது தான் முக்கியம் என்று சொல்லி நாசருத்தீன் அல்பானி அதுல இன்னொரு நியாயம் என்று சொல்லுவார் என்றா, அவர் சொல்லுவாரு இந்த விரல் நீட்டுதல் என்று சொல்றதுக்குள்ளாலேயே ஆட்டுதல் என்ற விஷயம் உள்ளடங்கி இருக்கிறது என்று சொல்லுவார். விரலை நீட்டினா சும்மா நீட்டிக்கொண்டு இருக்கிற அதுல அசைவொண்டு இருக்கும் தானே, அப்ப அதுக்குள்ளால் அதுவும் உள்ளடங்கினது தான், எனவே அது ஒன்றுக்கொண்டு முரண் அல்ல, ஆற்றுறதும் நீட்டுறதும் முரண் அல்ல என்று சொல்லி நாசருத்தீன் அல்பானி சொல்லுவார். நான் வந்து என் ரிசர்ச் செய்யற நேரத்தில் நான் ஒரு விஷயம் செஞ்சேன்டா, உண்மையிலே இந்த நீட்டுதலுக்கு வந்து இஷாரா என்ற சொல் தானே வருது. இஷாரா என்ற சொல்ல வந்து அரபு மூல டிக்ஷனரி லிசானுல் அரப் அதுல போய்த்து நான் தேடி பார்த்தேன், அதற்கு வந்து இஷாரா என்ற சொல்லுக்கு தஹ்ரீக் ஆட்டுதல் என்ற கருத்து மீனிங்கும் அதுக்குள்ளால ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்குதா என்ற அந்த மூல டிக்ஷனரிக்கு போய்த்து நான் அதை தேடி பார்த்தேன், அப்படி ஒரு மீனிங் அதில் இல்லை. எனவே நாசருத்தீன் அல்பானி சொன்ன அந்த தர்க்கம் வந்து அந்த இடத்துல பொருத்தமான ஒரு தர்க்கம் உண்டாக இல்லை உண்மையில். அதுல நான் ஏண்ட ரிசர்ச்ல நான் ஒரு முடிவு சொன்னேன், ஆனால் நான் இங்க சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வித்தியாசம் நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம்? இந்த ஹதீஸுகளோட வகைப்பாடுகள்ல வந்த இந்த வித்தியாசமான நிலைப்பாடுகள் தான் காரணம். இப்படி வித்தியாசமான பல நிலைப்பாடுகள் இருக்கின்ற நேரத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு தாராளமாக இருக்கின்றது என்று சொல்வது. அப்ப இது 3வது நியாயம். நான் நினைக்கிறேன் நாங்க இதோட பொதுமைக்குள்ளும் இன்ஷா அல்லாஹ் நாங்க நெக்ஸ்ட் வீக் தொடருவோம் இன்ஷா.